இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் மூணு இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ஷாப்பில் உள்ள அதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து தேவைப்படும். இந்த விப்பிங் க்ரீம் வந்து நான் அமுல் பிராண்டில் உள்ள விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 62 ரூபாய். இது வந்து 250 ml வரைக்கும் இருக்கும், அதாவது ஒரு கப் அளவுக்கு நமக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு கப்பில் கூட மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது கரெக்டாக ஒரு கப் இருக்குது. இந்த ஒரு கப் விப்பிங் க்ரீமை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். இந்த விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சில்லாக எடுத்துக்கணும். அடுத்து வந்து நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து தேவைப்படும். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு கப்புக்கு அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நமக்கு தேவைப்படும். அரை கப்பை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து 2 முறை வந்து கால் கப் விதத்தில் வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். அதிலே வந்து ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி இந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் விப்பிங் க்ரீமையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்து செகண்ட் டைம் வந்து அடுத்து இன்னொரு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது மொத்த மெஷர்மெண்ட் அளவு எப்படி இருக்கும்னா, ஒரு கப் விப்பிங் க்ரீமுக்கு நமக்கு வந்து அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ இந்த கண்டென்ஸ்டு மில்க், இந்த விப்பிங் க்ரீம், இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மல் பிஸ்கி யூஸ் பண்ணி நல்லா மேக்ஸிமம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் வந்து கிடச்சிரும். அடுத்து இதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து நமக்கு டைகர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேயே வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் என்ன எசன்ஸ் கிடைச்சாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா கடையில் வாங்கிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீமை வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஐஸ்கிரீமை நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ராவாக உள்ள ஐஸ்கிரீமை இந்த மாதிரி 2 சின்ன கப்பில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டில் நமக்கு கப் ஐஸாக கிடைக்கும். இந்த ஐஸ்கிரீமை நான் ஓவர் நைட் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமை நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது உண்மையாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் பண்ணணும், அதுவும் கடையில் உள்ள மாதிரி அதே டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா 2 டிப்ஸ் தான். விப்பிங் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், இது 2 காம்பினேஷனுமே வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கான 2 இன்க்ரீடியண்ட்டு. இதுக்கு பொதுவாக நீங்கள் ஃப்ளேவர் வந்து என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ராபெரி தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. இதில் நீங்கள் வந்து வெண்ணிலா கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடச்சிரும். என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீமை வந்து ஆல்டர்னேட் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணிக்க முடியும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.